அதெப்படி என்னை பார்த்து நீங்கள் அப்படி கேட்டு வைக்கலாம்? அரவிந்தன் சூறாவளி காற்றாய் புறப்பட பூர்ணிமா பயந்து போனவளாக அலுவலகத்தை ஒரு முறை பார்த்து கொண்டாள். அதுவரை அவள் மாட்டிக்கொண்டு விழிப்பதை நமுட்டுச் சிரிப்புடன் வேடிக்கை பார்த்து கொண்டிருந்த குணசீலன், விடுடா டேய் என்று அரவிந்தனை அதட்டி வைத்தான். அதற்கு பின்னால் தான் பூர்ணிமாவுக்கு போன உயிரே திரும்ப வந்தது. அது எப்படிடா விட முடியும்? இவங்க என்னை பார்த்து அப்படி ஒரு கேள்வியை கேட்டு வைக்கலாமா? மேடம் உன்னை பார்த்து அப்படி கேட்கலடா. வேண்டுமென்றே மேடம் என்ற வார்த்தையை அவன் அழுத்தி உச்சரிக்க பூர்ணிமா அவனை முறைத்தாள். நான் இவனுக்கு மேடமா? அவளது முறைப்பை கண்டுகொண்ட குணசீலனின் இதழ்களில் இளநகை தவழ்ந்தது. என்னை பார்த்து கேட்காமல் வேற யாரை பார்த்து இவங்க அந்த கேள்வியை கேட்டாங்க? உன்னை பார்த்தா? ஆமாண்டா ஆமாம். மனதுக்குள் அரவிந்தனை திட்டி தீர்த்தாள் பூர்ணிமா. குணசீலனின் கண்கள் மின்னின. அவன் உதட்டோரமாக சுழிந்து எழுந்த சிரிப்புடன், அப்படித்தான் வைத்துக்கியேன் என்று லேசாக இமைகளை சிமிட்டினான். பூர்ணிமா அவசரமாக பார்வையை திருப்பிக் கொண்டாள். அவள் முகம் குங்குமமானது. அதை கண்டு கொண்டவனின் கண்களில் மின்னல் அதிகரித்தது. அதை உன்கிட்ட நேராய் சொல்ல வேண்டியதானடா என்று அரவிந்தன் எரிந்து விழுந்தான். பூர்ணிமாவுக்கு பற்றி கொண்டு வந்தது. நேரை சொல்கிறத பற்றி இவெல்லாம் பேசுகிறான். என்னவோ போடா, மேடம் தெரியாமல் பேசிட்டாங்க, மன்னித்து விட்டு விடுவோம். அதெல்லாம் முடியாது. முடியாதுன்னா என்ன செய்கிற உத்தேசம்? இவங்க ஏன் நம்ம பார்த்து அப்படி ஒரு கேள்வியை கேட்டாங்கன்னு எனக்கு தெரியணும். அதுவும் நியாயம்தான். குணசீலன் புருவங்கள் உயர பூர்ணிமா கோபக்குதிப்புடன் பேசினாள். பெண்கள் மட்டும்தான் ஆண்கள் கிட்ட வீடு வாசல் வேலை படிப்புன்னு கேட்குறாங்களா? இதெல்லாம் இருந்தும் வரதட்சணை கொடு, கார் வாங்கி கொடு, பவுன் கணக்கில் நகையை கொடுன்னு ஆண்கள் கேட்கறதில்லையா? அதெல்லாம் அந்த காலங்க என்று அலட்சியமாக சொன்னான் அரவிந்தன். இந்த காலத்துலேயும் அப்படித்தான். இப்போ யாருங்க டவுரி கேட்குறாங்க? அதுக்கு பதிலாக கல்யாண செலவத்தால கட்டிடுவீங்க. வீடு வாசல்னு கேட்டோமா? கார் வாங்கி கொடுங்கன்னு கேட்குறது இல்லையா? நகை போடுன்னு சொல்கிறது இல்லையா? நகையை கொண்டு வந்தால் நீங்கள் கழுத்தில் காதில் போட்டுக்கிறீங்க, நாங்களாக போட்டுக்கிறோம். கார் வாங்கினா உங்கள் காரை வச்சுக்கிட்டு டிரைவராக மாறி ஓட்டிக்கிட்டு போக போகிறோம். அதுக்கு நீங்கள் தானேங்க எங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லணும். அரவிந்தன் கேட்க கேட்க குணசீலனின் சிரிப்பு அதிகரித்தது. அதை கேட்க நேர்ந்த பூர்ணிமாவின் எரிச்சலும் அதிகரித்தது. அடேங்கப்பா, எனக்கு நகை போடுகிற பழக்கம் இல்லை, காரை கண்டாலே பிடிக்காது, நடந்து போக தான் பிடிக்கும், கூட்டத்தை கூட்டி கல்யாணம் பண்ணிக்க பிடிக்காது, சிம்பிளாக ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் 4 பேர் சாட்சி கையெழுத்து போட மாலை மாற்றி கல்யாணம் பண்ணுறது தான் எனக்கு பிடிக்கும் அப்படின்னு ஒரு பொண்ணு சொன்னால் நீங்கள் ஆகான்னு ஒப்புக்கொள்வீங்களாக்கும்? அது பூர்ணிமா போட்ட போட்டில் அரவிந்தன் பேச்சு வராமல் திணறி போனான். அதை ரசித்து வாய்விட்டு சிரித்தான் குணசீலன். ஆஹா மேடம் இந்த முடிவோடு தான் இருக்காங்க போல. ஆமாம் அரவிந்தன் சார் அப்படின்னு சொல்லுங்க. அதுக்கு என்னடா அரவிந்தா, மேடத்தை போல் பொண்ணு கிடைச்சா நகை வேணும் கார் வேணும்னு எந்த மடையும் கேட்க போகிறான்? குணசீலன் சொல்ல அவசரமாக அதை மறுத்தான் அரவிந்தன். டேய், அப்படி கேட்காதவன் மடையன்டா. மேடத்தை கட்டிக்க போகிறவன் அப்படி கேட்க மாட்டான்டா. இனி ஒருத்த அதுக்கு பிறந்து தான் வரணும். ஏற்கனவே பிறந்திருப்பான். நினச்சி கொண்டே இரு. பின்ன நான் நினைக்காம வேற யார் நினைப்பா? மறந்தும் தன்னை நேரடியாக சம்பந்தப்படுத்தி குணசீலன் பேசவே இல்லை. அதே சமயம் அவனுக்கும் அவளுக்கும் யாதொரு சம்பந்தமும் இல்லை என்ற ரீதியில் விலகி நின்று பேசவும் இல்லை. இதை எந்த கணக்கில் எடுத்துக்கொள்வது? முடியை பீத்து கொள்ளாத குறையாக குழம்பி தவித்தாள் பூர்ணிமா. அவளுடன் வம்பிழுக்க அலைபவனின் கண்களில் தெரியும் கேலிக்கு பின்னால் இருப்பது ஆசையா இல்லை கோபமா என்று அறிய முடியாமல் அவள் தவித்த போது, நீ சொன்னதால் தான் இதோட விடுறேன். அரவிந்தன் பூர்ணிமாவை முறைக்க அவனது பின்னன் தலையில் தட்டினான் குணசீலன். இல்லைனா என்ன செஞ்சிருப்ப? அவனது கடுமையை கண்ட அரவிந்தன் திகைத்து போக பூர்ணிமாவுக்கு மனதிற்குள் வழக்கமாக வரும் மழைச்சாரல் அடித்தது. அவளுக்கு அது போதுமானதாக இருந்தது. அவன் கவிதையை கையில் எழுதவில்லை என்பது அவள் மறந்து போனாள். சேலை கட்டும் பெண்ணுக்கு ஒரு வாசம் உண்டு, கண்டதுண்டா? கண்டவர்கள் சொன்னதுண்டா? அவன் தன் போக்கில் பாடுவதைப் போல அவளை பார்த்து பாடி வைத்தான். அன்று உடுத்தியிருந்த சேலையை துவைக்க மனமில்லாமல் பத்திரப்படுத்தி வைத்தாள் பூர்ணிமா. அவன் முகம் மீது பட்ட சேலை முந்தானையில் முகம்
பதித்து கண்மூடி கிறங்கி நின்றவளை அறைக்குள் வந்த சரளா ஒரு மார்க்கமாக பார்த்தாள். என்னடி ஆச்சு உனக்கு? ஏகாந்தம் கலைந்து விட்ட பதட்டத்தில் பதறித் திரும்பினாள் பூர்ணிமா. ஒன்றுமில்லையே. அவளது நடுங்கிய குரல் அவளை காட்டிக் கொடுத்து விட நம்பாத பார்வையொன்றை பார்த்தாள் அவள். என்னவோ இருக்கு. நீ இன்னைக்கு சரியா இல்லை. ஏன், எனக்கு என்ன? நான் சரியாக தானே இருக்கேன். பூர்ணிமா சரளாவின் விழிகளை பார்ப்பதை தவிர்த்தாள். அவள் முகத்தையே பார்த்து கொண்டிருந்த சரளா, என்ன காதலிக்கிறியா என்று நிதானமாக கேட்டாள் சரளா. பூர்ணிமா அதிர்ந்து நிமிர்ந்தாள். உன் நேர்கொண்ட பார்வை எங்கேடி போச்சு? கள்ளத்தனமெல்லாம் காதலில் தான் வரும் பூர்ணிமா. நீ காதலில் விழுந்து விட்ட. அந்த நேரம் பார்த்து பக்கத்து அறையிலிருந்து எஃப்எம்மில் பாடல் ஒலி கேட்க வேண்டும். விழாமலே இருக்க முடியுமா? நான் விழுந்து விட்டேன் காதல் வலையிலே என்று அது பாடி வைத்தது. பாட்டை கேட்டு திருத்த பூர்ணிமாவை பார்த்த சரளா பக்கென்று சிரித்து விட்டாள். யாரு? குணசீலன் தானே என்றாள். பூர்ணிமா மனதை மறைத்தாள். அவன்தானே உன் ஆளு? அப்படி நான் உன்கிட்ட சொன்னேனா? நீயா எதையும் சொல்லாத. நானா சொல்கிறேன்? ஆமாம். உனக்கு அவன் மேலே நினைப்பில்லையா? இல்லை. சரளா மேலே கிளறாமல் விட்டுவிட்டாள். அன்று இரவு தூங்கும்போது பூர்ணிமாவின் கண்களில் கண்ணீர் வழிந்தது. ஏன் அவளால் உண்மையை ஒப்புக்கொள்ள முடியவில்லை? ஆமாம், குணசீலன்தான் நான் காதலிக்கிறேன் என்று சரளாவின் முகம் பார்த்து சொல்ல அவளால் ஏன் முடியாமல் போனது? இதுவா அதுவா என்று இனம் சேர்க்க முடியாமல் அவளது காதல் உணர்வுகளுடன் கண்ணாமூச்சி விளையாட்டை விளையாடி கொண்டிருப்பதை அந்த குணசீலன் என்றாவது ஒரு நாள் உணர்வானா என்ற ஏக்கத்துடன் அவள் விழிமூடி தூங்க முயன்றாள். தூக்கம் வரவில்லை. புரண்டு படுத்தாள் பூர்ணிமா. இரவின் நிசப்தத்தை கிழித்து கொண்டு மெதுவாக ஒலித்தது சரளாவின் குரல். இவ இன்னும் தூங்கலையா? அவளுக்கு முதுகு காட்டி படுத்திருந்த பூர்ணிமா அவசரமாக கண்களை துடைத்து கொண்டாள். என்னடி, ஏண்டி மனசை போட்டு அலட்டிக்கிற? அதெல்லாம் இல்லையே. பொய் சொல்லாது. எனக்கு ஒன்று தெரியாதா? நீயா எதையாவது நினச்சிக்கிட்டு கேள்வி கேட்காத சரளா. நான் நல்லா தான் இருக்கேன். உனக்கு அவன் மேலே மனசு இருந்தால் சொல்லி தொலையேண்டி. எவன் மேலே மனசு இருந்தான்னு சொல்கிற? விடிவிளக்கின் மெல்லிய ஒளியிலும் சரளா முறைப்பதை பூர்ணிமாவினால் பார்க்க முடிந்தது. தூங்குகிறவங்களை எழுப்பிடலாம் பூர்ணி. ஆனால் தூங்குறதை போல் நடிக்கிறாங்க பாரு, அவங்களை எழுப்பவே முடியாது. இதை சொல்லத்தான் ஏன் தூக்கத்தை கலைச்சியா? நீ தூங்கிக்கிட்டு இருந்தியா? பின்ன இல்லையா? இது வேலைக்காகாது. நீ வழிக்கு வரமாட்ட. விடிய விடிய தூங்காமல் மனசை போட்டு உழட்டிக்கிட்டு இருந்துட்டு விடியற் காலையில் கும்பகர்ணனை போல் தூங்கி வைக்க போகிற. உன் மேலே பக்கெட் தண்ணியை கொட்டுறதுக்காகவாவது நான் விழிக்கணுமில்ல. அதனால் நீ எக்கேடா கெட்டு ஒழி. நானாவது தூங்குறேன். சரளா தூங்கிவிட்டாள். பூர்ணிமா அறையில் சூழ்ந்திருந்த மெல்லிய வெளிச்சத்தில் விட்டத்தை பார்த்தபடி விடியும் வரை தூங்காமல் யோசித்து கொண்டிருந்தாள். விடியும் போது தூங்கி வைத்தாள். வழக்கப்படி அவள் முகத்தில் பக்கெட் தண்ணீரை கொட்டி எழுப்பினாள் சரளா. தினமும் எனக்கு இது ஒரு வேலையாக போச்சு. பல்ல கடித்தவளின் முகம் பார்க்காமல் பல் தேய்க்க போனாள் பூர்ணிமா. அறக்க பறக்க பேங்குக்குள் நுழைந்தவர்களை விழி உயர்த்தி பார்த்தான் குணசீலன். ஏன் சரளா, உங்கள் ஃப்ரெண்டு தான் சோம்பேறினா நீங்களும் அவங்கள போலவே இருந்து வைக்கணுமா? காலாகாலத்தில் ஆஃபீஸ்க்கு வந்து சேர்ந்தால் ஆகாதா? பூர்ணிமாவை பார்த்தபடி அவன் சரளாவிடம் கேட்க அவள் சிரித்தாள். அவன் சரளாவிடம் பேசியதில் பூர்ணிமாவுக்கு உடன்பாடில்லை. இவன் என்னை கேலி செய்வதற்காக அவளுடன் பேசினானா, இல்லை என்னை கேலி செய்வதை சாக்காக வைத்து அவளுடன் பேச ஆசைப்பட்டு பேசினானா? அவளால் அனுமானிக்க முடியவில்லை. அதற்கேற்றாற் போல சரளா குணசீலனின் அருகே குனிந்து அவனது கம்ப்யூட்டரின் திரையை பார்த்தபடி அவனிடம் எதையோ சொல்லி கொண்டிருந்தாள். பூர்ணிமாவுக்கு பொசு பொசுவென்று கோபம் புதைந்தது. நொடிக்கொரு தரம் அவள் சரளாவை பார்த்தபடி இருந்தாள். வேலையில் மூழ்க அவளால் முடியவில்லை. தற்செயலாக பூர்ணிமாவின் பக்கம் திரும்பிய சரளா அவளது முகம் மாற்றத்தை துல்லியமாக கணித்து விட்டாள். மீண்டும் அவளுக்கு வேண்டிய விவரங்களை குறித்து பின்னாலும் வேலை இருப்பதைப் போல குணசீலனின் அருகே குனிந்தாள். குணசீலனுக்கு ஒன்றுமே புரியவில்லை. என்ன சரளா, அதுதான் நீங்கள் கேட்ட விவரத்தை கொடுத்துட்டேனே. இது சும்மா சார், வேற விஷயம். சரளாவின் கண்களில் சிரிப்பு இருப்பதை கவனித்த குணசீலன் மனதில் எதுவோ தோன்ற அவசரமாக பூர்ணிமாவை பார்த்தான். அவர்களைத்தான் பார்த்து கொண்டிருந்தாள். கதை அப்படி போகுதா? குணசீலனுக்கு சரளாவும் பூர்ணிமாவும் நெருங்கிய தோழிகள் என்பது தெரியும். சரளா பூர்ணிமாவை சீண்டி விளையாட நினைப்பதை அவன் புரிந்து கொண்டு விட்டான்.
அவன் கண்களில் வழக்கமான கேலியும் விஷமமும் சேர்ந்து கொள்ள அவன் வேண்டுமென்றே சரளாவின் பக்கமாக சாய்ந்து, இது இல்லைங்க அது என்று சொல்ல ஆரம்பித்தான். பூர்ணிமாவுக்கு மூச்சை அடைப்பதைப் போல இருந்தது. அவர்களின் நெருக்கம் அவள் மனதில் பூகம்பத்தை விதைத்து கொண்டிருந்தது. இவெல்லாம் ஒரு தோழியா? அவள் மனம் கொதித்தாள். இவன்தான் ஆகட்டும், கொஞ்சமாவது தள்ளி உட்கார்றானா? கிடைச்சதா சான்ஸ்ன்னு ஒட்டி உராயிறானே. உண்மையில் குணசீலன் விரல் கூட சரளாவின் மீது படவில்லை. அதேபோல் சரளாவும் அவன் மீது சுடிதாரின் துப்பட்டாவின் முனை கூட பட்டுவிடாமல் சர்வ ஜாக்கிரதையாக விலகி நின்றான். ஆனால் பூர்ணிமா இருந்த இடத்திலிருந்து பார்த்தால் அவர்கள் இருவரும் தொட்டு கொண்டிருப்பதைப் போல்தான் தோன்றி வைத்தது. அவள் உன்மத்தம் பிடித்தவள் போல ஆனாள். அந்த அரவிந்தன் எங்கே போய் தொலைஞ்சான்? அவள் கண்கள் அரவிந்தனை தேடின. அவன் மேனேஜரின் அறைக்குள் நிற்பதை கண்ணாடி சுவற்றில் வழியாக வெளியே தெரிந்தது. இப்போ போய் அங்கே என்னத்துக்கு இழிக்கிறான்? அரவிந்தன் வந்தால்தான் அவள் நிம்மதியாக வேலை பார்க்க முடியும் என்று ஆகிவிட அவள் செல்போனை எடுத்து அரவிந்தன் செல்போனுக்கு குறுஞ்செய்தி ஒன்றை அனுப்பி வைத்தாள். மேனேஜரின் முன்னால் நின்று கொண்டிருந்த அரவிந்தனின் செல்போன் குறுஞ்செய்தியை மேனேஜரிடம் பேசியபடியே செய்தியை படித்தான். திரும்பி பார் என்றது செய்தி. என்னடா இது? குழப்பத்துடன் திரும்பி பார்த்தவன் அதிர்ந்து விட்டான். குணசீலனின் அருகே நெருக்கமாக நின்று கொண்டிருந்த சரளாவை கண்டதும் மேனேஜரை மறந்து அவசரமாக வெளியே வந்தான் அவன். காத்திருந்தவன் சைட்டை நேற்று வந்தவன் உஷார்படுத்திக்கிட்டு போவதா? அவனது ரத்தம் கொதித்தது. குணசீலா! அவன் போட்ட சத்தத்தில் நிமிர்ந்து பார்த்தவனை யூடியூப் ப்ரூட்டஸ் என்று சீசர் ப்ரூட்டஸை பார்வையை பார்த்து வைத்தான் அரவிந்தன். எதுவுமே நடக்காததை போல அரவிந்தனின் பார்வை பொருட்படுத்தாமல் குணசீலன் கேட்டு வைத்ததில் அரவிந்தனுக்கு நெஞ்சு வலி வந்துவிடும் போல ஆகிப்போனது. இவன்கிட்ட பேசினா வேலைக்காகாது. கன நேரத்தில் முடிவெடுத்த அரவிந்தன் சரளாவை பார்த்து, இங்கே என்ன பண்ணுறீங்க? நேருக்கு நேராக அவள் முகம் பார்த்து அவன் கேட்ட தைரியத்தில் சரளாவின் விழிகள் ஆச்சரியத்தில் தெரிந்தது. அட, இவனுக்கு இத்தனை தைரியமா? பார்த்தா தெரியலையா? என் ஸ்டேட்மெண்ட்டுக்கு குணசீலன் பிரான்ச்சில் இருக்கிற டோட்டல் நம்பரை குறிச்சிட்ருக்கேன். அதை ஒரு செகண்டில் நோட் பண்ணிடலாமே. அரவிந்தன் குரலில் தெரிந்த ஆளுமையில் சரளா அயர்ந்து போனாள். என்னடா இது? பூனை கூட புலியை போல மாறுது. எனக்கு 1 மணி நேரம் கூட ஆகும் சார். நீங்கள் நகர்ந்துக்கோங்க, நான் குறித்து தரேன். அது என்ன தேவைக்கு? என் வேலையை பார்க்க எனக்கு தெரியும். இப்போ நகர போகிறீங்களா இல்லையா? அரவிந்தன் விடாமல் வழக்கடித்து கொண்டிருப்பதை நமட்டு சிரிப்புடன் ரசித்தாள் பூர்ணிமா. அதை குணசீலனும் கவனித்து விட்டான். இது இவ வேலை தானா? ஆனால் இருந்த இடத்தில் இருந்து கொண்டு எப்படி அரவிந்தனை அங்கே வரவழைத்தாள் என்ற மர்மம் மட்டும் அவனுக்கு விளங்கவில்லை. விளையாட்டை முடிக்க நினைத்தவளுடன் இன்னும் கொஞ்சம் விளையாடி பார்க்க ஆசைப்பட்டான் குணசீலன். அதற்காக எதுக்குடா அவங்கள நகர சொல்கிற என்று அரவிந்தனிடம் கேட்டு அவனது இரத்த அழுத்தத்தை எகிர வைத்தான். ஏண்டா டேய், உனக்கே இது நியாயமாக இருக்காடா? அரவிந்தன் நியாயம் கேட்ட விதத்தில் குணசீலன் சரளா இருவருக்குமே சிரிப்பு வந்தது. மனதிற்குள் சிரித்தபடி வெளியே அவர்கள் அரவிந்தனை முறைத்தார்கள். ஹலோ சார், என் வேலையை எடுத்துக்கிட்டு உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட நியாயம் கேட்குறீங்களே, உங்களுக்கு இது நியாயமாக இருக்கா? சரளா அரவிந்தனுடன் சண்டைக்கு போனாள். அதானே, நல்லா கேளுங்க சரளா, நாமே மும்முரமாய் டோட்டலை பார்த்துக்கிட்டு இருக்கோம். இவன் ஊடே வந்து மூக்க நீட்டி காரியத்தை கெடுக்கிறான். குணசீலன் பேசிய விதத்தில் சரளாவுக்கு சிரிப்பாய் வந்து தொலைந்தது. அடக்கி கொண்டாள். காரியத்தை கெடுக்கிறேனா? எந்த காரியத்தடா மச்சான்? அரவிந்தன் வெந்தே போனான். வேற எந்த காரியத்தைன்னு நினைச்சடா அரவிந்தா? குணசீலனின் புருவங்கள் உயர்ந்தன. ஏண்டா டேய், உனக்காக நான் சொல்கிற காரியம் எதுன்னு புரியுதா? அரவிந்தனின் பார்வைக்கு மட்டும் சக்தி இருந்தால் அவனின் கனல் கக்கிய பார்வையில் குணசீலன் அந்த இடத்திலேயே பஸ்மமாக போயிருப்பான். குணா, நீ கொஞ்சம் எழுந்துரு. இது என்னோட சீட். இருக்கட்டுமே, என்னவோ மந்திரி சீட்டை போல் பில்டப் கொடுக்குற. ஆஃபீஸ் சீட்டு தானே, அப்புறம் வந்து உட்கார்ந்துக்கலாம். இப்போ எழுந்துரு. அது என்ன தேவைக்கு? அவன் சரளாவை பின்பற்றி அவள் சொன்னதையே சொல்லி வைக்க, அது என்ன இவங்க 2 பேருமே ஒன்று போல் பேசி வைக்கிறாங்க என்று வெறியேறி போனான் அரவிந்தன். குணா, நான் கொலைகாரனாக ஆகிறதுக்குள்ளே சீட்டை விட்டு எழுந்துரு. அதெல்லாம் முடியாதுடா. சரளா, நீங்களாவது நகர்ந்துக்குங்க. வேலையை பார்க்க விடுங்க சார். இப்போ 2 பேரும் நான் சொல்கிறபடி செய்ய போகிறீங்களா இல்லையா? இல்லைடா. இப்போ என்ன செய்வ? அரவிந்தன் டேபிளின் மீது இந்த கத்தியை கையில் எடுத்துக்கொண்டான். ஏய், அதை ஏன்டா எடுக்கிற?
என்ன செய்வேன்னு கேட்டல்ல, இதால் என் கையை கிழிச்சிக்குவேன். டேய் மடையா, கத்தியை கீழே போட்டுடா. சற்றென்று குணசீலன் எழுந்து கொள்ள சரளாவும் விலகி அவள் சீட்டில் போய் உட்கார்ந்தாள். பைத்தியமாடா நீ? குணசீலன் அரவிந்தனை கண்டித்தபடி பூர்ணிமாவை முறைத்தான். அரவிந்தனின் குணம் தெரிந்தும் அவனை அவள் கிளப்பி விட்டாளே என்ற கோபம் அவனுக்கு. அதை பூர்ணிமா வேறு விதமாக புரிந்து கொண்டாள். அவள் கூட ஒட்டி உராய்ந்ததை நான் தடுத்துட்டேன்னு அந்த கோபம்தான் இவனுக்கு. அவள் மனம் வலித்தது. அவன் பக்கம் திரும்பாமல் அவள் வேலையை செய்ததில் குணசீலன் புருவங்கள் முடிச்சிட்டன. இவளுக்குள்ளே இவ்வளவு பொறாமை குணம் இருக்கா? என் மேலே நல்ல எண்ணமே கிடையாதா? இவளையும் சைட் அடிச்சுக்கிட்டு சரளா கூடயும் பழகுவேன்னு என்னை பற்றி எடை போட்டு வச்சிருக்காளா? அவன் அவள் பக்கமே திரும்பவில்லை. சற்று நேரம் பொறுத்து மனம் தாழாமல் அவன் முகத்தை பார்த்த பூர்ணிமா அதில் நிலவிய கடுமையை கண்டு நொந்து போனாள். சரளா கூட நெருக்கமாக பேச விடாததுக்கு இவ்வளவு கோபமா? அப்படின்னா என் மேலே இவனுக்கு கொஞ்சம் கூட எண்ணமே இல்லை போல இருக்கே. அவளது முகம் வாடி போனது. மதிய உணவு நேரத்தில் அவள் சரளாவுடன் முகம் கொடுத்து பேசவில்லை. வலிய பேசுவதற்கு சரளா முயன்ற போது அவள் பக்கத்தில் உட்காராமல் வேறு இடத்தில் போய் உட்கார்ந்து கொண்டாள் பூர்ணிமா. பூர்ணி சரளா திகைத்து போனாள். விளையாட்டு வினையாகிவிட்டதா? என்னை பாருடி. பூர்ணிமா அவளை பார்க்கவும் இல்லை, சரியாக சாப்பிடவும் இல்லை. மதிய உணவை கொட்டிவிட்டு கை கழுவின பார்த்தபடி விக்கித்து போய் உட்கார்ந்து விட்டாள் சரளா. என்ன சரளா, உனக்கும் பூர்ணிமாவுக்கும் இடையே ஏதும் பிரச்சனையா? எப்போதும் ஒட்டி கொண்டு இருக்கும் தோழிகள் பிரிந்து உட்கார்ந்து சாப்பிட்றதை கண்ட மற்ற பெண்கள் தூண்டி துருவினார்கள். அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை சுகுணா. அவள் உன் பக்கத்தில் உட்கார்ந்து சாப்பிடலையே. அவள் சாப்பாட்டையே சாப்பிடல. அதை நீ கவனிக்கலையா? நீ கூப்பிட்டதுனால்தான் அவள் சாப்பிடாம போனான். அதை கவனித்தேன். இந்த தோழிகளின் சண்டை சமாதானமானதா? அடுத்த பாகத்தில் பார்க்கலாம்.